வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் வினோத்னு பார்ப்போம். இது வந்து எங்கள் அண்ணன் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, அதனால் இதை பற்றி டெஃபினட்டாக கேட்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் எலிட்டிஸ்டாக இருக்கும், பட் இட்ஸ் நாட் எலிட்டிஸ்ட். பிகாஸ் டிபெண்டிங் ஆன் ஹவு மச் மணி உங்ககிட்ட இருக்குது, உங்கள் பட்ஜெட்டை என்ன பிரகாரமோ நீங்கள் அந்த லெவலுக்கு இது டெஃபினட்டாக செய்யலாம். ஆனால் நிறையா பேர் நம்ம இதுமாரிலாம் செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் இது செய்யாமல் இருக்கோம், ஏன் எங்கள் அண்ணன் இது செய்யணும்னு சொல்கிறதுன்னு புரியத்துக்கு தான் நான் கேட்கலான்னு இருக்கேன். அதுதான் என்னதுன்னா ட்ராவலிங். ஏன் வந்து உலகத்தை போய் பாருன்னு எங்கள் அண்ணன் ஒப்பியும் சொல்கிறதுன்னு எனக்கு க்யூரியஸாக இருக்குது. அவர் வந்து 18 வயசு இருக்கும்போது நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா வந்து அவர் உலகத்தை சுற்ற அமைச்சார், ஒரு ரவுண்ட் ட்ரிப் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஹி லேர்ன்ட் a lot in that எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வாட்டி உங்களால் ஷேர் பண்ணியிருக்காரு. அசைட் ஃப்ரம் தட், வாட் இஸ் ஏன் ட்ராவல் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட்? ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து வித் வெரி லோ பட்ஜெட்ஸ் தே ட்ராவல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ நீ பெரிய பணம் ஒன்றும் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறது தப்பு. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் கண்ட்ரீஸ் வேர் யூ வில் கெட் விசா ஈஸிலி. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா போனீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து விசா உங்களை வாரி வாரி கூப்பிடுவோம். நம்ம ₹1 வந்தாங்க ₹4. ஸோ யூ கேன் ஈஸிலி ட்ராவல் அரவுண்ட் ஸ்ரீலங்கா டு ஃபஸ்ட்டு கெயின் கான்ஃபிடன்ஸ். ஒரு பணக்கான மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம். ஸோ யூ கேன் கெயின் கான்ஃபிடன்ஸ் பை ட்ராவலிங் இன்டு. முதல் வாட்டி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஸ்ரீலங்கா போய் பார்த்தீங்கன்னா, அண்ட் அதில் வந்து 3 அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் மினிமம் ஆகும். பட் இஃப் யூ ட்ராவல் ஃபுல்லி 20 நாளைக்கு மேலே ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ரீலங்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நார்தர்ன் ஸ்ரீலங்காவுக்கும் சதர்ன் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் அந்த மலை மேலே மலை மேலே ஏறி வர்டிக்கலாக ஏறி தான் நீங்கள் கோவில்லாம் குகையில் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி யூ வில் ஃபீல் வெரி குட். எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு பி வெரி ஃபிட் டு டூ திஸ். ஸோ தி யங்கர் யூ டூ இட் இஸ் பெட்டர். இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஃபிட்னஸ். இதோட என்னென்னா இது உங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸை அது டெஸ்ட் பண்ணும். பிகாஸ் யூ ஆர் லேண்டிங் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்ட் வித் அ ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ். ஸோ யூ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கே தங்க போகிறீங்கன்னு தெரியாது. அதுமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா தங்கிறது, எஸ்பெஷலி இஃப் யூஆர் ஆன் ஷூஸ்டிங் பட்ஜெட், YMCA இங்கே அங்கே தங்கிறது, ஈட்டிங் த டெய்லி ஃபுட், அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிட்றது, ட்ராவலிங் லைக் அ காமனர் இன் ஆல் தோஸ் பிளேசஸ், அந்த ஏரியாவை போய் பார்க்குறது, யூ லேர்ன் ஹவு டு சர்வைவ். நீங்கள் அப்புறம் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறதுனா எப்படின்னு கற்றுப்பீங்க. ஸோ ஏன்னா பட்ஜெட் தாண்டி போயிட்டீங்கன்னா பக்கத்தில் யார்ட்டையும் காசு கேட்க முடியாது. ஸோ காசை எண்ணி செலவு பண்ணுவீங்க. எடுத்து இப்போது வந்து கிரெடிட் கார்டெலாம் இன்டர்நேஷ்னலி ஒர்க் பண்ணும் சில இடத்துல. அப்போல்லாம் வந்து கிரெடிட் கார்டெலாம் ஒர்க் பண்ணாது. ஸோ பணத்தை எண்ணி செலவு பண்ணுவீங்க. எவ்ரி அட் எண்ட் ஆஃப் தி டே அந்த பணத்தை எண்ணி பார்த்துக்கணும். நம்ம முன்னே எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எந்தெந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு. தென் ஒரு ஃபாரின் கல்ச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆவீங்க. நம்ம வந்து ஒரு தனி கல்ச்சரில் இருப்போம். அவன் வந்து எது மாதிரி இருக்கான். தட்ஸ் வை சைடட் ஸ்ரீலங்கா முதல்ல. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் கிட்ட. இஃப் யூ கோ டு நார்த் இந்தியாவே வித் இட்ஸ் இன்சைட் இந்தியா, அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அவன் எப்படி ப்ரே பண்ணுறான், அவங்க எது மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், எப்படி அவன் பார்ட்டி பண்ணுறான், அவன் லிஷர் என்ன, அவங்க லோக்கல் எக்கானமி எப்படி நடக்கிறது, அவங்க வந்து எது மாதிரி வேலை செய்கிறாங்க, அங்கே என்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், வெதர் யூ கேன் மேக் ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் யூ கேன் மேக் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்க்குறது கூட இந்தியன்ஸ் எவனாவது ஒருத்தன் சுற்றின்னு இருப்பாங்க. அவனை பார்த்தா இந்தியாவுன்னு நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்டுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், அவன் இந்தியன் இருந்தால் போதும், நீ இந்தியன் நான் இந்தியன் கட்டுப்பிடியுமா. அது உண்மை. இப்போ வந்து தமிழனே நிறைய இருக்கான். அப்போல்லாம் வந்து ஒரு இந்தியன் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஒரு இந்தியனை பிடிக்கிறது இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தனி அனுபவம். இட்ஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம தியரட்டிக்கலாக படித்து சேஃப்டி, அது அம்மா அப்பாவோட சேஃப்டிலேயே நம்ம ஆடி நம்ம இப்படியே ஆடின்னு இருப்போம். ஸோ நீங்கள் முதல் வாட்டி தனியாக போகணுன்னு அவசியம் கிடையாது.
ஒரு ஃப்ரெண்டை பயமாக இருக்கா 2 ஃப்ரெண்டை கூட்டின்னு போகிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்தோனேஷியா போகலாம், நீ நார்த் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து உலகம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். உலகத்தில் என்ன நடக்கிறது, எது மாதிரி பண்ணுறாங்க, அந்த ஊருக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம். இப்போ நீங்கள் ஜப்பானுக்கு போனால் கிரெடிட் கார்டே ஒன்றும் அடிச்சுக்க மாட்டோம், அண்டு பணம் டிரான்சாக்ஷனே இருக்காது. தட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கேஷ் இன் ஜப்பான். வாவ். தெர் இஸ் நோ கார்டு. நீங்கள் தேடிட்டு போகணும் கார்டுக்கு. நம்மலாம் இப்போ வந்து பணமே பார்க்கறதில்ல, ஏடிஎம்மே போனது. ஆமாம், காண்டினென்ட் போன வாட்டி இப்போ தான் ஏடிஎம் போய் பணம் நோட்டே பார்த்தது. அவன் எண்ணி கேஷ் தான் வைப்பான். டு சச் அன் எக்ஸ்டென்ட் ஜாப்பனீஸ் ஏர்போர்ட்டில் லவுஞ்சே கிடையாது. அந்த லவுஞ்சு நீ தான் சொல்லணும். அது ஒன்று இருக்கும், அந்த லவுஞ்சு நீ தான் சொல்லணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு அந்த கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு பொருள் நீங்கள் அவன் கடைக்கு போய் கேட்பீங்க, அந்த கடையில் அந்த பொருள் இருக்காது. அதுக்கு 10 வாட்டி குறிஞ்சி வந்து நிற்பான், சாரி சொல்லுவான், மன்னிப்பு கேட்பான் 10 வாட்டி. நான் போய் எப்போவோ ஹைதர் அலி காலத்து டேப்பை பற்றி கேட்டேன். ஹவு சாரி ஹி வாஸ் தட் ஹி குட் நாட் ஃபைண்ட் இட் ஃபார் மீன்னு அவன் அப்பாலஜைஸ் பண்ணி 10 வாட்டி கும்பிட்டு போட்டான். அவன் வந்து நம்ம பார்த்த வாக்மன்லாம் இங்கே வச்சுட்டுருப்பான், ஃபார் சேல் கொடுப்பான். தே ஆர் ஸோ பொலைட், ஸோ நைஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி நான் பஸ்ஸில் போனேன், நான் கியோட்டோவில் பஸ்ஸில் போனேன். அது எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்கும். அவன்கிட்ட எப்படி போகணுன்னு ஒரு கப்பல்கிட்ட கேட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு அவன் தப்பாக சொல்லிட்டான். எங்களை கரெக்டான பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டின்னு போய் பஸ்ஸில் ஏற்றிட்டு தான் அவன் வெளில போனான். அது மாதிரி கல்ச்சராக நம்ம ஊரில் கிடையாது. ஸோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி கல்ச்சர், அந்த ஊரோட கல்ச்சர். ஒரு 1000 வருஷமாக இருக்கிற ஒரு கடைக்கு நான் போனோம். அவன் ஊசி விற்கிறான். அந்த ஊசியை எப்படி நடத்தணும்னு அவன் கிளாஸ் எடுக்கிறான். அந்த ஊசி உடஞ்சி போச்சுன்னா அதை எப்படி ஃபியூனரல் மாதிரி கொடுக்கணும் அதுக்குன்னு. அது மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கிளைண்ட்டை தான் அவன் பார்ப்பான். வேறு யாராவது சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான்னா நீ வெளில நின்றுட்டுருக்கணும். இந்த கடை 1000 வருஷம் இருக்குது, ஒன்லி மேக்கிங் நீடில்ஸ், ஒன் ஃபேமிலி. அந்த இடத்த பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு கார்டன் அது உள்ள ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டில் இந்த ஃபெசாடை விட்டு உள்ளே போயிட்டேன்னா ஒரு ஜாப்பனீஸ் கார்டன் இருக்குது. அதில் வந்து க்யூட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, ஓனர் மாடியில் இருக்கும். கேட்கறதுக்கு அதிசயமாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்டு. இது மாதிரி வேர்ல்டெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது. கரெக்ட், ட்ராவல் பண்ணால் தான். அந்த கியோட்டோவும் கும்பகோணம் மாதிரி தெருவுக்கு 2 கோவில் இருக்கும். நம்ம ஊர் கும்பகோணம் மாதிரி, காஞ்சிபுரம் மாதிரி தெருவுக்கு 2 கோவில் இருக்கும், எல்லாம் புத்திஸ்ட் கோவில். அதுதான் கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் ஜப்பான் அப்படிமா. சூப்பர். ஆக்சுவலி கியூட்டோவில் தான் முதல்ல பாம்பு போடுறதா இருந்தான் அவன். ஆமாம். அவன் ஏன் கியூட்டோவில் பாம்பு போடலன்னா, இந்த கை ஹூஸ் இன் தி deciding committee, he and his wife had come to Kyoto for a function, vacation, and they liked Kyoto. அதனால அவன் ஹீரோஷிமாவுக்கு மாற்றிட்டான். ஸோ ட்ராவலுங்கிறது எப்படி மாற்றும், அவனும் அவன் ஒய்ஃபும் கியோட்டோவும் டோக்கியோவும் போனாங்க, ஹீரோஷிமாவும் நாகசாக்கியும் போகல. 2 வாட்டி கியூட்டோ லிஸ்ட்லேருந்து 2 வாட்டி கியூட்டோட்டின்னு பிடுங்கி அவன் இன்னூரில் போட்டான். ஸோ ஒரு ஆள் வந்து கல்ச்சுரல் டூராக வந்தவன் என்ன இன்ஃப்ளூயன்ஸு தட் தி ஆட்டம் பாம் டிட் நாட் ஃபாலோ இன் கியூட்டோ. இது அவ்வளோ நீ உன்னோட சர்வைவரில் அது இது எல்லாம் போடுறதுக்கு ஏன் பாம்பு போடலங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபேசினேட்டிங். இப்போ புரியுது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, உலகம் போய் சுற்றி பாரு, இதுமாரி கதையெல்லாம் அப்போ தான் நீங்கள் புரியும், உங்களுக்கு கேட்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள், எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.